ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Arusuvai Attil. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஃபலோடா வீட்டில் செஞ்சாவே அது செய்யறதுக்காக சேமியா ரெடிமேடாக கடையில் தான் வாங்குவோம். அது இனிமேல் வாங்க தேவையில்ல, அதை நம்ம வீட்லேயே ஈஸியாக செஞ்சிடலாம். அது எப்படி செய்கிறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த சேமியா செய்கிறதுக்காக அரை கப் அளவு சோள மாவு எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, 1 கப் அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சோள மாவு எந்த கப்பில் அளக்கிறோமோ அதுலேயே அரை கப்புக்கு 1 கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும். இதுக்கும் அதிகமாக தண்ணி சேர்த்துட்டோம்னா நூடுல்ஸ் மாதிரி கரெக்டாக வராது. இது புளிஞ்சு எடுக்கிறதுக்காக நம்ம முறுக்கு புளியறதுலேயே சின்ன சின்ன ஓட்டை இருக்கிற ஜல்லடையை எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். இந்த ஜல்லடையை யூஸ் பண்ணி தான் நம்ம இதை செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை எடுத்துக்கலாம். கடாயை நல்லா சூடு பண்ணிக்கணும். அது ஊற்றுறப்பயே நல்லா அது கட்டியாகிற பதத்துக்கு வரும். கடாய் நல்லா சூடாகாமல் நீங்கள் ஊற்றிட்டிங்களா அது அல்வா பதத்துக்கு வராது, கொல கொலன்னு ஆகிடும். கடாய் நல்லா சூடான பிறகு இதை ஊற்றின உடனேயே அடுப்பை சிம் பண்ணிடணும். சிம்மில் வச்சு தான் இதை வேக வைக்கணும். இப்போ பாருங்கள், இது நல்லா ஊற்றின உடனேயே லைட்டாக கெட்டியாகுது. இந்த மாதிரி ஆனால் தான் லாஸ்ட்டாக நம்மளுக்கு நல்ல பேஸ்ட்டு மாதிரி வரும். இது நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம், அடிப்பிடிக்காமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு கெட்டியாயிடுச்சு. இது இன்னமும் நல்லா கெட்டியாகி நல்ல ஒரு பசை மாதிரி நம்மளுக்கு தெரியும். அப்போ தான் நம்ம அதை முறுக்கு புளியறதில் மாற்றி புளியணும். அது வரைக்கும் நல்லா கிண்டி விடணும். சிம்லேயே தான் அடுப்பு இருக்கணும், அடுப்பை வேகமாக வச்சிடக்கூடாது. இப்போ ஓரளவுக்கு நல்லா கெட்டியாயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா கிண்டி விட்டுட்டு சூடாக இருக்கிறப்பே நம்ம இதை முறுக்கு புளியறதெல்லாம் மாற்றிடணும். சூடு ஆறின பிறகு மாற்றினோம்னா நம்மளால் இதை கரெக்டாக புளிஞ்சு எடுக்க முடியாது. இப்போ எல்லாத்தையுமே நம்ம இதை உள்ளே போட்டு எடுத்துக்கலாம். இது நம்ம தண்ணியில் தான் புளிய போகிறோம். அதாவது நார்மல் தண்ணி இல்லாமல் ஐஸ் வாட்டர் தான் யூஸ் பண்ணணும். ஐஸ் க்யூப் கொஞ்சம் போட்டுட்டு ஐஸ் வாட்டரை ஊற்றிட்டு இதில் தான் புளிஞ்சு எடுக்கணும். அப்போ தான் நூடுல்ஸ் மாதிரி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், புளிய ஆரம்பித்தாச்சு. இது புளியிறப்பயே தெரியும், இது நல்லா கண்டினியூஸாக நூடுல்ஸ் மாதிரி வருது. இது புளிஞ்ச உடனேயே அது பாருங்கள் தனித்தனியாக தெரியும். நம்ம கரெக்டாக இந்த பதத்தில் எடுக்கலைன்னா நம்ம தண்ணியில் புளிஞ்ச உடனேயே அது மாவு மாதிரி கரைஞ்சிரும். இதே இன்னொரு பிளேட்டில் நான் இதை போட்டு காட்டுறேன். இது எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். இது பாருங்கள், போட்ட உடனே நான் கையில் எடுத்து காட்டுறேன். கையில் எடுத்த உடனே அது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நூடுல்ஸ் மாதிரியே தனித்தனியாக இருக்குது. இதுதான் கரெக்டான பதம். நம்ம ஐஸ் வாட்டரில் புளிஞ்சு வச்சுருக்கிறத ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் வச்சுட்டு மறுபடியும் தான் ஃபலோடாவுக்கு யூஸ் பண்ண முடியும். இப்போ அடுத்து பால் காய்ச்சி எடுத்துக்கலாம். பால் நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதை நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். காய்ச்சின பாலில் ஸ்டவ் ஆஃப் பண்ண உடனே சர்க்கரையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா 1 மணி நேரத்துக்கு நல்லா நார்மல் டெம்பரேச்சருக்கு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு அடுத்து ஒரு பவுலில் துளசி விதையை எடுத்துக்கலாம். துளசி விதை ஒரு 5 நிமிஷம் ஊறினா கரெக்டாக இருக்கும். நான் இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துளசி விதையை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். இது இப்படியே இருக்கட்டும். இதுக்கு அடுத்து பால் நல்லா ஆறிடுச்சு. இதில் ரோஸ் எசன்ஸ் உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஃபலோடா செய்ய எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு கண்ணாடி கிளாஸ் எடுத்துக்கலாம். அதில் நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்கிற துளசி விதையிலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். இதுலேயே ரோஸ் எசன்ஸ் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறோம். நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கிற நூடுல்ஸை ஆல்ரெடி ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் வச்சு எடுத்தாச்சு. இப்போ அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். இதை ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கடையில் வாங்குறத விட நம்ம வீட்டில் செய்கிறது ஃப்ரெஷ்ஷாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது குழந்தைங்க சும்மா கூட சாப்பிட்லாம். இதில் லைட்டாக சுகர் இருக்கிறனால இதை நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் முந்திரி 1 டேபிள் ஸ்பூன் பொடியாக கட் பண்ணியது, பிஸ்தா 1 டேபிள் ஸ்பூன், பாதாம் 1 டேபிள் ஸ்பூன், டூட்டி ஃப்ரூட்டி 2 டேபிள் ஸ்பூன், இதெல்லாம் சேர்த்துட்டு இதில் ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பாலையும் சேர்த்துக்கலாம். இதில் 1 ஸ்கியூப் அளவுக்கு ஐஸ்கிரீம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை சேர்த்துக்கோங்க. இதுக்கும் மேலே லைட்டாக முந்திரி, பிஸ்தா, பாதாம் எல்லாமே பொடியாக நறுக்கியது, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டூட்டி ஃப்ரூட்டி, லாஸ்ட்டாக கார்னிஷ்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் எசன்ஸ். அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு சூப்பரான ஃபலோடா ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம வீட்லேயே செய்கிறப்ப நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் அதே சமயத்தில் டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.